அதாவது இங்க ஒரு கிளிப்பு, கிளாம்ப்னா கிளிப்பு, இங்க ஒரு கிளிப்பை போடுங்க. ஒரு 10 இன்ச் விட்டு இன்னொரு கிளிப்பை போடுங்க. இந்த 2 கிளிப்பையும் போட்டுட்டு இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, டியூப். இப்போ ரீசெண்டா ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த இடுப்பை சுத்தி அரைஞான் கயிறு கட்டுவதால் நன்மை அப்படிங்கிற மாதிரி. இதுல ஒரு பாயிண்ட் நான் பேசியிருந்தேன். தொப்புள் கொடியோட ஒரு பகுதியை எடுத்து, அதாவது பிறந்த பின்னாடி அந்த தொப்புள் கொடியோட ஒரு சிறு பகுதியை எடுத்து அதை தாயத்து மாதிரி பண்ணி அதை அருணாக்குடியில வச்சுக்கிறது அப்படிங்கிறதுலாம் அது இதுல நான் கமெண்ட் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்லை. அதுக்கு அறிவியல் ரீதியான காரணம் இருக்க, என்னை பொறுத்த வரைக்கும் வாய்ப்பு கிடையாது. அது ஒரு மூட நம்பிக்கை தான். இப்போ இந்த வீடியோல இந்த மாதிரி நிறைய கமெண்ட்டுகளை பார்க்க முடிஞ்சுது. மேலை நாடுகளில் ஸ்டெம் செல் பேங்க் எல்லாம் பிளசண்டா எனப்படும் தொப்புள் கொடியை தானே செமிக்கிறார்கள் டாக்டர், அது மூட நம்பிக்கையோ அப்படின்னு கேட்கிறாரு சூப்பர் பருத்தி அப்படிங்கிறவரு. அதுக்கு கீழே இன்னொருத்தர் முருகன் முதலியார் 7185, தொப்புள் கொடி நாட் மூட நம்பிக்கை, ஸ்டெம் செல் டுடே பல லேக்ஸ் ஆகுது, எதுவுமே மூட நம்பிக்கை இல்லை அப்படின்னு இன்னொரு கமெண்ட். இது மாதிரி நிறைய கமெண்ட்டுங்க. as far as I heard, தொப்புள் கொடி சேவ்டு ஸ்டெம் செல் when a person suffers from incurable disease, அதாவது குணப்படுத்தவே முடியாத ஒரு வியாதி குழந்தைக்கு வரும்போது அந்த அரைஞான் கயிறுல நம்ம சேமிச்சு வச்ச அந்த தொப்புள் கொடியோட சிறு பகுதியை எடுத்து அதை கரைச்சி கொடுத்தா குழந்தைக்கு அந்த நோய் சரியா போயிடும் அப்படிங்கிற நம்பிக்கை. இதை வேற நீங்க மற்ற டாக்டருங்கிட்ட எல்லாம் கேட்டு பாருங்க, சித்தா டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க, ஆர்ஐஎம்பி டாக்டர்கிட்ட கேட்டு பாருங்க அப்படின்னு மக்கள் பண்ண கமெண்ட். இதையெல்லாம் பார்க்கும்போது உண்மையிலேயே அந்த ஸ்டெம் செல் பேங்கிங், அதாவது அம்பிளிக்கல் கார்டு பிளட், பிளசண்டா, இதெல்லாம் என்னது, இதுல என்ன பண்றாங்க, நம்ம அரைஞாங்கயிறுல கட்டுறது என்ன அப்படிங்கிற அந்த புரிதல் இல்லை அப்படிங்கிறது தான் இது நல்லாவே காட்டுது. நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்றாங்க அப்படிங்கறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். ஸ்டெம் செல் பேங்கிங் அப்படின்னா என்ன, கார்டு பிளட், நம்ம தொப்புள் கொடியிலிருந்து எடுக்கப்படும் விஷயம் என்ன, இதனால நன்மை இருக்கா இல்லையா போன்ற விஷயங்கள்லாம் அது ஒரு தனி லைன் தான். இருந்தாலும் இந்த வீடியோவோட சேர்ந்துருச்சு, அதனாலதான் இதை எடுத்து காமிச்சேன். ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை பத்தி தெளிவா ஒரு புரிதலை உருவாக்கிடுறேன். ஃபர்ஸ்ட் ஸ்டெம் செல் அப்படின்னா என்னங்க, ஆதி அந்தமான ஒரு செல், ஒரு செல்லு, 2 செல்கள், ஸ்பெர்ம் ஓவம் அப்படிங்கிற அந்த 2 செல்கள் இணைந்த போது உருவான அந்த கரு இருக்கு பாத்தீங்களா, அது முதல்ல 2 செல்லு தானே இருக்கும், அப்புறம் அது 4 செல் ஆகும், 2 4 8 அப்படின்னு மல்டிப்ளை ஆகி 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 கடைசியில பாத்தீங்கன்னா இன்னைக்கு இந்த விரல்கள், முடி, கண்ணு, தோல், உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய நரம்புகள், எலும்புகள், தசைகள் எல்லாமே அந்த 2 செல்லுல இருந்து வந்திருக்கு. அப்படின்னா அப்ப அதுதானே ஆதி அந்தமான செல்லு, அதுதான் ஸ்டெம் செல் இல்லையா? அந்த ஸ்டெம் செல் இந்த ஸ்டெம் செல் கிடையாது. ஃபர்ஸ்ட் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, நம்ம எடுக்கக்கூடியது ஒரு குழந்தை பிறக்கிறதுக்கு முன்னாடி அந்த தொப்புள் கொடி அம்மாவுக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பிளசண்டாவில இருந்து இந்த குழந்தைக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் இந்த பிளசண்டா வழியா தான் இங்க இதுக்குள்ள போகக்கூடிய ரத்த குழாய்கள் வழியா இந்த சின்ன குழாய் கொண்டு போய் குழந்தையோட தொப்புள் பகுதியில் ஜாயின் ஆகுது. இது வழியா எல்லா போஷாக்கு, ஊட்டச்சத்து எல்லாம் உள்ள குழந்தைக்குள்ள போய் சேருது. குழந்தை நல்லா பெருசாகிறதுக்கு உதவி செய்யுது, வளர்ச்சி அடைகிறதுக்கு உதவி செய்யுது. கொஞ்சம் கொஞ்சமா குழந்தையும் வளர்ச்சி அடைந்து அது வெளியே பிறக்கிறதுக்கு இந்த உலகத்தை பார்க்க ரெடி ஆயிடுச்சு. அதனால அம்மாவுக்கு வலி உண்டாகுது, லேபர் பெயின் ஆரம்பிக்குது, குழந்தை வெளியே வருது அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். அப்படி குழந்தை வெளியே வரும்போது ஃபர்ஸ்ட் குழந்தை வெளியே வந்துடும். அதுக்கப்புறம் ஒரு கொஞ்ச நேரம் கழிச்சு இந்த பிளசண்டா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த தொப்புள் கொடியோடு சேர்ந்து இந்த பிளசண்டா, இதுதான் பிளசண்டா, இதுதான் தொப்புள் கொடி. ஸோ இது ரெண்டும் அப்படியே வெளியே வந்துடும். இப்போ தொப்புள் கொடியை சேமிச்சு வைக்கிறது அப்படிங்கிறது என்னங்க, தொப்புள் கொடியை சேமிச்சு வைக்கல, பிளசண்டாவை சேமிச்சு வைக்கல. நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இந்த தொப்புள் கொடியில 2 கிளாம்ப் போடணும். அதாவது இங்க ஒரு கிளிப்பு, கிளாம்ப்னா கிளிப்பு, இங்க ஒரு கிளிப்பை போடுங்க. ஒரு 10 இன்ச் விட்டு இன்னொரு கிளிப்பை போடுங்க. இந்த 2 கிளிப்பையும் போட்டுட்டு இந்த இடைப்பட்ட பகுதி இருக்கு பாத்தீங்களா, டியூப், இந்த டியூபுக்குள்ள என்ன இருக்கும், ரத்தம் தானே இருக்கும். அந்த ரத்தம் இந்த கார்டு, அம்பிளிக்கல் கார்டு, தொப்புள் கொடிக்குள்ள இருக்கக்கூடிய ரத்தம், சரிங்களா? இந்த 10 இன்ச்சு தொப்புள் கொடியில இருக்கக்கூடிய அந்த ரத்தம் இருக்கு பாத்தீங்களா, அந்த ரத்தத்தை நம்ம சேமிக்கிறோங்க. ஒரு டெக்னிக் வேறுபடும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி. ஆனா எவ்வளவு ரத்தம் இதன் மூலமா சேமிக்கப்படும் அப்படின்னா, இதன் மூலமா ஒரு 60 ml இருந்து ஒரு 300 ml வரைக்கும் ரத்தம், இந்த தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ரத்தம் எடுக்கப்படும். எடுக்கப்பட்டு அது ஒரு
பையில் சேமிக்கப்படும். அந்த பையை வந்து சீல் பண்ணிடுவாங்க. ஒன்ஸ் அந்த பையை வந்து சீல் பண்ணி இதுக்கு ஒரு லேபிள் போட்டு இன்னார்கிட்ட இருந்து பெறப்பட்டது அப்படிங்கிற லேபிளை போட்டு அதை போய் ஒரு ஃப்ரீசர் நல்ல ஒரு கிரையோ டெம்பரேச்சர் உறை நிலையில வந்து இதை கொண்டு போய் வச்சிருவாங்க. இதை வச்சு வாழ்நாள் முழுக்க இதை பாதுகாப்பாங்க. ஆக ஒரு விஷயத்தை, இந்த பேசிக் விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இங்கேருந்து நம்ம எடுக்கக்கூடியது என்னதுங்க, தொப்புள் கொடியை நம்ம டைரெக்டாக எடுக்கலை, ப்ளசண்டாவை ஒன்றும் சேமிக்கலை. நம்ம எடுக்கிறது ரத்தம், அங்கே இருக்கக்கூடிய ரத்தம், அதை தான் கார்டு பிளட் அப்படின்னு சொல்லுவோம். தொப்புள் கொடியில் இருக்கக்கூடிய ரத்தம். இந்த ரத்தத்தில் அப்படி என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் இருக்கக்கூடிய ஸ்டெம் செல், அந்த ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன ஸ்டெம் செல்னா, முதல்ல நம்ம பார்த்தோம் பார்த்தீங்களா, முடி, நகம், கை கால்கள்லாம் வரத்துக்கு ஸ்டெம் செல்னு, அது வந்து எம்பரியானிக் ஸ்டெம் செல். அது வந்து கருவில் இருக்கும். கரு டெவலப் ஆகும்போது, கரு உருவாகும் போது வரக்கூடியது தான் எம்பரியானிக் ஸ்டெம் செல். ஆனால் இந்த கார்டு பிளட் இருக்கு பார்த்தீங்களா, இந்த தொப்புள் கொடியில் உள்ள இருக்கக்கூடிய ரத்தம் அப்படிங்கிறது, அதற்குள்ள இருக்கக்கூடிய ஸ்டெம் செல் அப்படிங்கிறது என்ன ஸ்டெம் செல் அப்படின்னா, ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல் அப்படின்னு சொல்லுவோம். அதாவது ஹெமட்டோபாய்டிக் அப்படின்னா ரத்தம், ஹெமட்டோபாய்டிக்னா ரத்தம், ரத்தம் ஸ்டெம் செல். அதாவது நம்ம ரத்தத்துல வெறும் சிகப்பணுக்கள் மட்டுமே கிடையாது. நம்ம ரத்தத்துல ஆர்பிசின்னு சொல்லக்கூடிய சிகப்பணுக்கள், டபிள்யூபிசின்னு சொல்லக்கூடிய வெள்ளை அணுக்கள், பிளாட்டிலேட்டுகள் போன்ற பல விஷயங்கள் சேர்ந்தது தான் ரத்தம். இந்த பல்வேறு வகையான செல்கள் எங்கிருந்து உருவாகுது, அதுவும் வந்து ஒரு ஸ்டெம் செல்ல தான் உருவாகுது. ஸோ அந்த ஒரு ஸ்டெம் செல் தான் இது பிளட் ஸ்டெம் செல், ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல். இந்த ஒரே ஒரு செல் வந்து அதுக்கப்புறம் மைலாய்டு, லிம்ஃபாய்டு இது மாதிரிலாம் பிரிஞ்சு, மைலோபிளாஸ்டிட், லிம்ஃபோபிளாஸ்டிட் பிரிஞ்சு, அப்புறம் டபிள்யூபிசி அதாவது வெள்ளை அணுக்கள், அதுக்கப்புறம் பிளேட்லெட்டு, அப்புறம் ரத்த சிகப்பு அணுக்கள். இப்போ உங்களுக்கு புரியுதா? இந்த ஸ்டெம் செல் இதுதான் வந்து ஹெமட்டோபாய்டிக் கார்டு பிளட் ஸ்டெம் செல். இந்த ரத்த ஸ்டெம் செல் தான் இங்க இருக்கும். கார்டு பிளட்ல அதிகமா இருக்கும். பொதுவாக அது என்ன தொப்புள் கொடியில் மட்டும்தான் அந்த ஸ்டெம் செல் அதிகமாக இருக்குமா? கிடையாதுங்க. நம்ம போன் மேரோ அப்படின்னு சொல்லக்கூடிய எலும்பு மஜ்ஜை இருக்கு பார்த்தீங்களா, நம்ம எலும்புகள் இருக்கு, நம்ம உடம்புல இருக்கக்கூடிய எலும்புகளோட நடுப்பகுதியில் மஜ்ஜை இருக்கு. அங்கிருந்து தான் ரத்தம் உற்பத்தி ஆகுது அப்படிங்கிறது உங்களுக்கு எல்லாருக்குமே புரியணும். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அங்கேயும் வந்து ஸ்டெம் செல் இருக்கு. ஆனால் இந்த ஸ்டெம் செல் வந்து வயது அதிகமாக அதோட குவாலிட்டி வந்து கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே தான் போகும். எலும்பு மஜ்ஜையில் இருக்கிறது எப்படி நம்ம வயதானா நம்மளோட எல்லா உறுப்புகளும் குறைஞ்சிக்கிட்டே வருது, அதே மாதிரி ஸ்டெம் செல்களோட எண்ணிக்கை, அதோட தரம் எல்லாமே வந்து எலும்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல்லோட தரம் குறையும். ஆனால் இங்க இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்டெம் செல் தொப்புள் கொடியிலிருந்து எடுத்த அந்த ரத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அதில் இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல் வந்து கொஞ்சம் பொட்டண்டா இருக்கும். நம்ம எலும்பு மஜ்ஜையிலேருந்து எடுக்கிறத விட இங்கே இருக்கக்கூடியது நல்ல ரிச்சான ஸ்டெம் செல். இது வந்து அதோட கெப்பாசிட்டி அதிகம் தான் ஆரம்பத்தில். அதுல இருக்கக்கூடிய அந்த ஸ்டெம் செல். இப்போ இந்த ஸ்டெம் செல்க்கு என்ன பயன், எதற்காக இதை எடுத்து நம்ம பயன்படுத்தணும்? நான் எவ்வளவு சொன்னாங்க, 60 ml to 300 ml. இது எதுக்காக நம்ம எடுக்கிறோம், எதுக்காக நம்ம மெயினா எடுக்கிறோம் அப்படின்னா, மரபணு சார்ந்த நோய்களுக்கு இது பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதுக்காக நம்ம எடுத்து சேமிச்சு வைக்கிறோம் எதிர்காலத்துக்கு அப்படிங்கிறது தான் இதுல சொல்லப்படக்கூடிய விஷயம். அதுலயும் மரபணு சார்ந்த ரத்த சம்பந்தமான நோய்கள் இருந்துச்சுன்னா அதுக்கு இது பயன்படுத்தலாம் அப்படிங்கிறதுக்காக இதை எடுத்து வைக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதுக்கு சொல்லக்கூடிய காரணமாக இருக்கும். ஆனால் இதில் இனிமே நீங்கள் கேட்கக்கூடியதெல்லாம் பயங்கர ட்விஸ்டாக இருக்கும். நல்லா பொறுமையாக கேளுங்க. இதில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய விஷயம், அப்படி உங்கள் குழந்தைக்கு ரத்த சம்பந்தமான ஒரு மரபணு பிரச்சனை வந்துச்சுன்னா, உங்கள் குழந்தையோட தொப்புள் கொடியிலேருந்து எடுத்தோம் பார்த்தீங்களா, இப்போ எடுத்தோம் பார்த்தீங்களா அந்த ரத்தம், கார்டு பிளட்டு பேங்க்ல சேமித்து வச்சுருக்கீங்க பார்த்தீங்களா, உங்கள் குழந்தையோட ரத்தமே உங்கள் குழந்தைக்கு கொடுக்க முடியாது ட்ரீட்மெண்ட்டாக. நல்லா புரிஞ்சுக்குங்க. அதான் இங்கே இருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு பிரச்சனை. அதாவது உங்கள் குழந்தைக்கு இந்த எடுத்து சேமிக்க வைக்கப்பட்ட ரத்தம் உங்கள் குழந்தைக்கே கொடுக்கப்படக்கூடிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறதே லெஸ் தேன் 0.01%. அவங்க வாழ்நாள் 0.001% ஆக்சுவலாக அவங்க வாழ்நாளில் கொடுக்கக்கூடிய சான்ஸு அப்படிங்கிறது, அந்த ரத்தத்தை கொடுக்கக்கூடிய சான்ஸு அப்படிங்கிறது மிக மிக குறைவு. அதை உபயோகப்படுத்தக்கூடிய சான்ஸே மிக மிக குறைவு. இன்ஃபேக்ட் இந்தியாவில் இப்போ 22 ரத்த வங்கிகள் இருக்கு. அதாவது ஸ்டெம் செல் பேங்க், இந்த மாதிரி கார்டு பிளட் தொப்புள் கொடி ரத்தத்தை சேமித்து வைக்கக்கூடிய வங்கிகள் இருக்கு. அரசாங்க அனுமதி பெற்று CDCSO அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. இவங்க கிட்ட நீங்க பர்மிஷன் வாங்கணும். இந்தியாவில் இந்த வங்கி இருக்கணும் அப்படின்னா, தொப்புள் கொடி ரத்தத்தை சேமிக்கணும் அப்படின்னா அதுக்குரிய பர்மிஷனை கொடுக்கக்கூடியவங்க CDCSO. இதற்குரிய கைடன்ஸ் கொடுக்கக்கூடியவங்க ICMR.
இந்த ஐசிஎம்ஆர் வந்து அருமையான ஒரு டாக்குமெண்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. இப்போ இந்த துறையில் வந்து இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் வந்ததுனால கமர்ஷியலைசேஷன் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு அப்படிங்கிறது தான் பிரச்சனை. அதாவது 80க்கும் மேற்பட்ட வியாதிகளை குணப்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு லிஸ்ட் கொடுப்பாங்க. பட் இது எல்லாத்துக்கும் எவிடன்ஸ் கிடையாது, ஆராய்ச்சிகள் எவிடன்ஸே கிடையாது அப்படிங்கிறது இது ரெண்டாவது மிக முக்கியமான ஒரு ப்ராப்ளம். ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து இவ்வளோ கமர்ஷியலாக மார்க்கெட்டிங் பண்ணக்கூடாது அப்படின்னு இவங்களே சொல்கிறாங்க ஐசிஎம்ஆர். அந்த டாக்குமெண்ட்டை நான் உங்களுக்கு இப்போ நான் ஷேர் பண்ணுறேன், அதையும் நான் இப்போ காமிக்கிறேன். சரிங்களா? என்ன டாக்டர், என்னோட குழந்தைக்கே இதை நான் பயன்படுத்த முடியாதுன்னா அப்புறம் என்ன பயன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனால தான் வந்து இப்போ வெளிநாடுகளில் பார்த்தீங்கன்னா 2 விதமான வங்கிகள் இருக்குது. ஒன்று பப்ளிக்கு, இன்னொன்று ப்ரைவேட்டு. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் ப்ரைவேட் மட்டும்தான் இருக்குது. இதில் இந்த துறையில் வந்து ப்ரைவேட் மட்டும்தான் இருக்குது. ஆனால் ஃபாரினில் பார்த்தீங்கன்னா பப்ளிக் அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் தொப்புள்கொடி ரத்த வங்கிகள் இருக்குது. இந்த கவர்மெண்ட் தொப்புள்கொடி ரத்த வங்கிகளில் இருக்கக்கூடிய ரத்தம் இது எதுக்கு கவர்மெண்ட் சேமித்து வைக்கிறாங்க அப்படின்னா, நான் சொன்னேன் இல்லையா, உங்கள் குழந்தைக்கே அது பயன்படுத்த முடியாமல் போகலாம், ஆனால் வேறு குழந்தையோட தொப்புள்கொடி ரத்தம் தேவைப்படலாம், ஒருவேளை தேவைப்படலாம் அப்படிங்கிறதுக்காக இதை சேமித்து வைக்கிறாங்க. பட் அப்படியுமே வந்து இதோட பயன் வந்து நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டு தான் வருது அப்படிங்கிறது தான் விஷயம். இதை பயன்படுத்திட்டாலும் இதில் நம்ம எவ்வளோ எடுக்கிறோம் பாருங்கள், ரத்தம் வெறும் 60 to 300 ml தான். இது பத்துமா நம்மளுக்கு ஒரு வியாதியை சரி பண்ணுறதுக்கு பத்துமா? கண்டிப்பாக பத்தாது. இதோட நம்ம எடுக்கக்கூடிய ரத்தத்தோட அளவே குறைவு. இப்போ இது மாதிரி பல குழந்தைகளோட ரத்தத்தை யூஸ் பண்ண முடியுமா? அந்த தொப்புள்கொடி ரத்தத்தை அதையும் எல்லாருக்கும் டைப்பிங் பண்ணி மேட்சிங் பண்ணி அது மேட்சிங் ஆகாமல் போகக்கூடிய வாய்ப்பு இருக்குது இல்லையா? இது ஒரு மிகப்பெரிய ப்ராப்ளம். இன்னும் 3வது மிக முக்கியமான விஷயம், இந்த மாதிரி ரத்த சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு இன்னும் நல்ல அட்வான்ஸ்டா நல்ல வேற விதமா இந்த தொப்புள்கொடி ரத்தம் இல்லாம சாதாரணமா ரத்தத்துல இருந்து எலும்பு மஜ்ஜையில இருந்து எடுத்து ட்ரீட்மெண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இப்போ அதிகம். அந்த பக்கம் ட்ரீட்மெண்ட் மெத்தடுகள் நல்லா டெவலப் ஆயிடுச்சு. அப்போ நம்ம இதை நம்பி இருக்க வேண்டிய தேவை அப்படிங்கிறது இப்போ இல்லை. இது எல்லாத்துக்கும் மேல ஒரு விஷயம், இப்போ பேரண்ட் வந்து தொப்புள்கொடி ரத்தத்தை சேமிச்சு வைக்கணும்னா அது காஸ்ட்லி. பிரைவேட்டா கொடுக்கும்போது அவங்க வந்து அது எடுக்கிறதுக்கான சார்ஜஸ், அதை உரைநிலையில வச்சுக்கிறதுக்கு வருஷ சார்ஜஸ் போன்ற விஷயங்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கக்கூடிய டிராபேக்ஸ், டிஃபிகல்ட்டிஸ். அதனால பப்ளிக்ல கொடுத்தா ஃப்ரீயா அவங்க கொடுத்துருவாங்க. அவங்க யாருக்கு தேவையோ அவங்களுக்கு தேவையானப்ப பயன்படுத்துவாங்க. ஆனா நம்ம ஊர்ல இன்னும் பப்ளிக் தொப்புள்கொடி ரத்த வங்கிகள் அப்படிங்கிறது வரல. சென்னையில ஒரு நான் கவர்மெண்ட் தன்னார்வ தொண்டு நிறுவனம் இதை நடத்த ட்ரை பண்ணியிருக்கிறாங்க, காஸ்ட் இல்லாம இதை சேமிச்சு வைக்கிறதுக்கு. பட் அது சக்சஸ் ஆகல. அவங்க இப்ப டெம்பரரியா நாங்க எதுவும் ரத்தம் வாங்குறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல அறிக்கை இருக்கு. ஆக மொத்தம் இப்ப இந்தியாவில் இருக்கக்கூடிய பிரைவேட் ரத்த வங்கிகள்ல சேமிக்க முடியும். இதற்குரிய காஸ்ட் அதிகம். ஆனா உங்க குழந்தைக்கே இந்த ரத்தத்தை பயன்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி. இந்த குழந்தை வாழ்நாளில் உபயோகப்படுத்தக்கூடிய சாத்தியக்கூறுகள் கம்மி. நம்ம எடுக்கக்கூடிய ரத்தத்தோட அளவு குறைவு. புதுசாக ட்ரீட்மெண்ட் மெத்தடுகள் நல்லா டெவலப் ஆகிட்டு இருக்கு. இதை விட பெட்டரான ட்ரீட்மெண்ட் மெத்தடுகள் டெவலப் ஆகிட்டு இருக்கு போன்ற விஷயங்கள். இது வந்து வேண்டாம் அப்படிங்கிறதுக்கான விஷயங்கள், பாதகமான விஷயங்கள். சாதகமான விஷயங்கள், இன்னைக்கு நிறைய எக்ஸ்பெரிமெண்ட் இதை குறித்து நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஸ்டெம் செல்ல வச்சு இப்போ நிறைய கலெக்ட் பண்ணிட்டாங்க ஆல்ரெடி இந்தியாவில். இதை வச்சு நிறைய ஆராய்ச்சிகள் நடந்துகிட்டு இருக்கு. எந்த வகையிலனா, இப்போ கால் மூட்டுகளில் பிஆர்பின்னு சொல்லிட்டு அந்த ரீப்ளேஸ்மெண்ட் தெரப்பி, இதெல்லாமே ஆராய்ச்சிகள். இது எதுவுமே வந்து இன்னும் அப்ரூவ் பண்ணப்பட்டு வரல. கால் மூட்டு பிரச்சனைகள், அப்புறம் மகப்பேறு மருத்துவர்கள் பல ஆராய்ச்சி பூர்வமான விஷயங்கள்ல இதை பயன்படுத்தி வெற்றி கிடைக்குதான்னு பார்க்குறாங்க. இப்போ ஓவரி கருமுட்டை இருக்கு பார்த்தீங்களா, சில பேருக்கு கருமுட்டை பிரச்சனை இருக்கலாம். அதை வந்து ரீஜென்ரேஷன், ஒவேரியன் ரீஜென்ரேஷன் சொல்லிட்டு அதை திருப்பி வளர வைக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த ரத்தத்தின் மூலமா நடக்குமா? இதெல்லாம் டெஸ்டிங் தான். எண்டோமெட்ரியல் டிஷ்யூ ரீஜென்ரேஷன், அதாவது உங்களோட யுட்ரஸ் கர்ப்பப்பையில் இருக்கக்கூடிய எண்டோமெட்ரியம் திசுக்கள் இருக்கு பார்த்தீங்களா, அது சில சமயம் ப்ராப்ளமேட்டிக்காக இருந்தால் அதை வளர வைக்கக்கூடிய சாத்தியக்கூறுகளுக்கு இந்த மாதிரி பல ஆராய்ச்சிகள் போயிட்டு இருக்குங்க. பல பேர் இதை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து ஆராய்ச்சிகள் இது வரைக்கும் எந்த யூஸு இது வந்து அப்ரூவ் பண்ணப்பட்டு இன்னும் வெளியே வர கிடையாது. மற்றபடி இது ஒன்லி ஜெனட்டிக் டிசீசஸ், சில வகையான கேன்சர், புற்றுநோய்களுக்கு பயன்படுத்த முடியுமா அப்படிங்கிறத தான் பார்த்துட்டு இருக்காங்க. அதனால் ஜெனட்டிக் தான் மெயின். அதுலேயும் வந்து ஒரு மரபணு சார்ந்த பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னா, குழந்தைக்கு இருக்கு அப்படின்னா
பிரதர்ஸ்க்கு இருக்குது, ஏற்கனவே பிறந்த பையனுக்கோ பொண்ணுக்கோ இருக்குது, இந்த மாதிரி சிப்ளிங்ஸில் இருக்குது அப்படின்னா அப்போ அவங்களாம் வந்து இதை கொடுக்கலாம் அப்படிங்கிறது, இதை எதுக்கும் கொடுத்து வச்சுக்கிறது நல்லது அப்படிங்கிறது ஒரு ரெக்கமெண்டேஷன். என்னன்னா இந்த நாளைக்கு இந்த ட்ரீட்மெண்ட் மெத்தடில் ஏதாவது ஒன்று ரொம்ப எஃபெக்டிவாக ஒர்க் ஆகுது அப்படின்னு சொல்லி ஒருவேளை இதை எடுத்து பயன்படுத்தக்கூடிய வாய்ப்பு இருந்தால் உண்டு. பட் அதுக்கான சாத்தியக்கூறுகள் இன்னும் இருக்கிற மாதிரி தெரியல. இன்னொரு விஷயம், இதை வந்து வாழ்நாள் முழுக்க நம்ம உரை நிலையில சேமிச்சு வைக்கலாம் அப்படின்னு சொன்னாலும் மெயினாக 15 வருஷத்துக்கு அப்புறம் இதோட எஃபெக்டிவ்னஸ் குறைஞ்சு போகுது அப்படின்னு சொல்றாங்க. 15 வருஷத்துக்கு அப்புறம் இதோட எஃபெக்டிவ்னஸ் கொஞ்சம் குறையக்கூடிய வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. அதாவது ரத்த அணுக்கள் தனித்தனியா பிரியக்கூடிய வாய்ப்பு இருக்கு பார்த்தீங்களா, சிகப்பு அணுக்கள், வெள்ளை அணுக்கள், பிளேட்லெட்டு, இந்த பிரியக்கூடிய அந்த பொட்டன்சி கெப்பாசிட்டி வந்து குறைஞ்சிடுது. ஏன்னா 15 வருஷம் அப்படிங்கும்போது அது ஓரளவுக்கு அதுக்கு மேலே போகும்போது அந்த பொட்டன்சி கம்மியாகுது அப்படிங்கிறது ஒரு விஷயம். சரி, இதை எடுப்பதால் குழந்தைக்கோ இல்லை அம்மாவுக்கோ பாதிப்பு ஏதாவது இருக்கா? அது எதுவுமே கிடையாது இல்லையா. அது எப்படியும் தூக்கி போட போகிற ஒரு பொருள் தான் தொப்புள் கொடி. அதை தூக்கி போடாமல் நம்ம வந்து அதில் இருக்கக்கூடிய ரத்தத்தை மட்டும் எடுத்துட்டு தூக்கி போடுறோம். அதனால் வந்து எந்த பிரச்சனையும் கிடையாது. ஸோ இதெல்லாம் சாதகமான விஷயங்கள். இதை எடுத்து வைக்கிறதுல தப்பு கிடையாது. உங்ககிட்ட பணம் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நாளைக்கு எதிர்காலத்தில் உதவலாம் அப்படின்லாம் நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா மேபி நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். ஆனால் இதுக்கு உரிய யூஸ் அப்படிங்கிறது ரொம்ப லிமிட்டடாக தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் இந்த வீடியோ மூலமாக புரிஞ்சிட்டு இருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ முக்கியமான பாயிண்ட் வருவாங்க. இந்த அரைஞான் கயிறில் அந்த தொப்புள் கொடியோட சின்ன பீஸை எடுத்து நம்ம சேமித்து வைக்கிறோமே டாக்டர், அதை குறித்து நீங்கள் இன்னும் பேசவே இல்லையே. இப்போ பேசுகிறேன், ஏன்னா இப்போ தான் உங்களுக்கு புரியும். இவ்வளோ நேரம் நான் என்ன சொன்னேங்க, ரத்தம், அதில் இருக்கக்கூடிய ரத்தம், அந்த ரத்தத்தை தான் எடுக்கிறோம். அந்த ரத்தத்தோட பவர் என்ன, அது எதுக்கு யூஸ் பண்ணலாம் போன்ற விஷயங்கள் நான் சொன்னேன். அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க, நீங்கள் என்ன நினச்சிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த பிளசண்டாவே அப்படியே ஒட்டு மொத்தமாக எடுத்துக்கிறோம், இல்லை இந்த தொப்புள் கொடியை அப்படியே எடுத்து அப்படியே பேங்க்கில் எடுத்து வச்சுப்பாங்க அப்படின்லாம் நீங்கள் நினச்சிருப்பீங்க. அது ஒரு தப்பான நம்பிக்கை. அப்படி கிடையவே கிடையாது. ஆனால் நாம் தாயத்தில் கட்டுறது என்னங்க, அரைஞான் கயிறு தாயத்தில் கட்டுறது ஒரு சின்ன பகுதி, ஒரு சின்ன டிஷ்யூ. நம்ம ரத்தத்தை கூட எடுத்து வைக்கல, அதுல இருந்து ஒரு திசுவை எடுத்து அந்த திசுவை எடுத்து அந்த வர வச்சு நீங்கள் ஒரு நம்பிக்கையோட பண்ணுறீங்க. அந்த நம்பிக்கையை நான் எதுவும் குறை சொல்லலை. அது உங்களோட கடவுள் மேலே எப்படி நம்ம நம்பிக்கை வச்சு அவர் நம்மளுக்கு நல்லது பண்ணுவார்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி தான் இதுவும். ஏன்னா இன்னொரு சயின்டிஃபிக்காக இவ்வளோ தூரம் சொல்லியுமே உங்களுக்கு திருப்தி இல்லைனா இன்னும் சயின்டிஃபிக்காக சொல்லணும்னா, இப்போ நீங்கள் காய்கறியெல்லாம் இருக்கு, இந்த காய்கறிலாம் நல்லா காஞ்சி போயிடுச்சு, வாங்கி 10-15 நாள் ஆயிடுச்சு, ஃபுல்லாக காஞ்சி அழுகி போச்சு. அந்த காய்கறியை யூஸ் பண்ணுவாமாங்க, நம்ம சாப்பிடுவோமாங்க? பழம் வாங்கியிருக்கிறோம், அந்த பழம் 10 நாளில் அழுகி போச்சு, அந்த பழத்தை நம்ம சாப்பிடுவோமாங்க? யோசிச்சு பாருங்க. எந்த ஒரு உயிருள்ள பொருளும் அதோட வாழ்நாள் காலம்னு ஒன்று இருக்கு. இந்த காய்கறி பழங்கள் அதோட வாழ்நாள் காலம்னு ஒன்று இருக்கு. அது போக போக அது அப்படியே அழிஞ்சுக்கிட்டே போகும். இப்போ இத்தினோண்டு ஒரு திசு, அந்த உயிருள்ள திசுவை எடுத்து நீங்கள் கொஞ்ச நேரம் அதுக்கு உயிர் இருக்கும், அந்த திசு, அந்த சதை பகுதிக்கு, அதை எடுத்து நீங்கள் தொப்புள் கொடிக்குள்ள வச்ச உடனே அதோட உயிரும் போயிடும் கொஞ்ச நேரத்தில். ஒரு உறைபனி நிலையிலேயே வந்து 15 வருஷத்துக்கு மேலே தாங்க மாட்டேங்குது அந்த ஸ்டெம் செல்லு. ஒரு சாதாரண திசு எந்த வித ப்ரொடெக்ஷனும் இல்லாமல் அந்த இத்தினோண்டு ஒரு சதை பகுதியை வந்து தொப்புள் கொடியில் வைக்கிறது அப்படிங்கிறது உங்களுக்கு நன்மை தரும்னு நினைக்கிறீங்களா? உங்கள் உடம்புக்குள்ளே போய் கிடையவே கிடையாதுங்க. அது வந்து ஒரு நம்பிக்கை, கடவுளுக்கு இணையாக பார்த்து ஒரு நம்பிக்கையோட வழிபடலாம், அதில் ஒன்றும் தப்பு கிடையாது. பட் சயின்டிஃபிக்காக பார்த்தீங்கன்னா இதற்குரிய சாத்தியக்கூறு அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. இந்த விழிப்புணர்வு பதிவு வந்து மெயினாக நான் ஸ்டெம் செல் பேங்கிங் பற்றி கொடுக்கறதுக்காக தான். இந்த நம்பிக்கையை நான் திருப்பி எதிர்த்து பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் யாரும் என் மேலே கோபப்படாதீங்க. பல விஷயங்களை நான் சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட வீடியோக்கள் ரெகுலராக பார்க்குறவங்களுக்கு தெரியும். பல பழைய விஷயங்கள், பல சித்த வைத்திய முறைகள், ஆயுர்வேத முறைகள், அதில் இருக்கக்கூடிய மருந்துகள், இதையெல்லாம் எவ்வளோ உயர்வாக நான் பேசிகிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது என்னோட ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு தெரியும். அப்படிங்கும்போது இந்த மாதிரி சில விஷயங்களை நான் கிரிட்டிசைஸ் பண்ணுறேன், இல்லை தப்பு அப்படின்னு சொல்கிறேன்னா அது காரணம் இல்லாமல் நான் சொல்ல மாட்டேன் அப்படிங்கிறத ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு புரியும். பட் எல்லாருக்குமே ஒரு புரிதல் உண்டாகணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. எனிவே, இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.